நெய் தீபம் தான் ரொம்ப விசேஷம். ஆஜ்ய தீபம்னு பேர் அதுக்கு. நெய் தீபத்துக்கு ரொம்ப 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 அற்புதமான பலன்கள் உண்டு. அது வந்து என்னன்னா சாது தீபம்னே பேர் அதுக்கு. நெய் தான் ரிச்சஸ்ட், ரேட் ஜாஸ்தி. ஆனா அதுக்கு தான் சாதுன்னு பேரு. அதனால சாது தீபம்னு பேரு. முருகனை வேண்டி விளக்குல வந்து அழகா மஞ்சளை தடவி, சுற்றி விளக்குல அழகா மஞ்சளை தடவி, குங்குமம் வச்சு விட்டு, திரிய வச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெய்யை விட்டு, பசு நெய்யா விடணும். பசு நெய்யா விட்டு அவருக்கு விளக்கேத்தி பாருங்க. அதோடைய மகிமை வேற எதுக்குமே வராது. இந்த வீட்லயும் பண்ணலாம், கோவில்களையும் பண்ணலாம். வீட்லயும் பண்ணோம், கோயில்லயும் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு முறைகள் இருக்கு. இவருக்கு ஒரு விசேஷம் கொண்டாடுறதுல ஆடி கிருத்திகை, அடுத்தது தைப்பூசம், கந்த சஷ்டி விரதம், வைகாசி விசாகம். ஒரு வருஷத்தை வந்து அப்படி நாட்களா பிரிச்சுட்டேன்னா அந்த வைகாசி விசாகத்துக்கு ரொம்ப முக்கியம் ஜாஸ்தி. அவ்வளவு விசேஷம் வந்து அவர்கிட்ட இருக்கு. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் கை பார்த்தீங்கன்னா அபய வரத முத்திரைன்னு சொல்லுவாங்க. அதாவது வர்றவங்களுக்கு இது பெருமாள்கிட்டையும் வரத முத்திரை தான், முருகருக்கும் வரத முத்திரை தான். வரத முத்திரைனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரத்தை அள்ளி தரக்கூடிய முத்திரை. அது பயத்தை போக்கி வரத்தை அள்ளி தர